ஜெகத்குருவே சரணம். ஓம் ஸ்ரீ ராம ஆஞ்சநேய கிருஷ்ண ஹயக்ரீவ லக்ஷ்மி நரசிம்மாய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஜெகத்குருவே சரணம். பிஞ்ச் வாட்ச் மாதிரி தொடர்ந்து இந்த மந்திரங்களை பற்றி தகவல்கள் நம்ம சொல்லிட்டே இருக்கோம். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், இந்த மந்திரத்தை எத்தனை முறை சொல்றது, எப்படி சொல்றது அப்படிங்கிற மாதிரி. குறைந்தபட்சம் 5 முறை இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஓம் ஸ்ரீ ராம ஆஞ்சநேய கிருஷ்ண ஹயக்ரீவ லக்ஷ்மி நரசிம்மாய நமக அப்படின்ட்டு தொடர்ந்து 5 முறை சொல்லுங்கள். அது முடிந்த பிறகு ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அப்படின்ட்டு 5 முறை சொல்லுங்கள். ஒரே ஒரு முறை ஜெகத்குருவே சரணம் அப்படின்னு சொல்லுங்க காலையில். அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் பூஜை அறை போறீங்களா, பூஜை அறையில் நீங்கள் எங்கே இருந்தாலும் 2 மெத்தட் சொல்லலாம். இது ஒரு மெத்தட். அடுத்த மெத்தட் என்னன்னு பார்த்தா, நீங்கள் துளசி மணி அணிகிறீங்களா, அப்படி இல்லைனா துளசி மணி உங்களுடைய பூஜை அறையில் வச்சிருக்கீங்க அப்படின்னா டோட்டலாக எத்தனை பீட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அது 54 பீட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை 108 இருந்தாலும் சரி, டோட்டலாக அதை சாண்ட் பண்ணுங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஓம் ஸ்ரீ ராம ஆஞ்சநேய கிருஷ்ண ஹயக்ரீவ லக்ஷ்மி நரசிம்மாய நமக ஃபுல்லாக அந்த மணி ஃபுல்லாக ஒவ்வொரு மணியாக சாண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி முடிங்க. அதுக்கு அடுத்தது ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அதே மாதிரி அதில் சாண்ட் பண்ணி முடிங்க. கடைசியாக ஜெகத்குருவே சரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலையை நீங்கள் கழுத்தில் அணிந்து கொள்வதாக இருந்தால் அணிந்து கொள்ளுங்கள். இல்லை நான் பூஜை அறையிலே வச்சிருவேன் அப்படின்னா அங்கேயே வச்சிருங்க. 2 மெத்தடு தான். 5 முறை சொல்லலாம். 5 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான எண். அந்த 5 முறை சொல்லலாம். அதை விட்டால் இந்த மாதிரி என்டையராக உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஜப மாலை, அந்த மாலையை பொறுத்து சொல்லலாம். இது 2 பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். இதை தொடங்கிறதுக்கு முன்னாடி, இந்த பிரார்த்தனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய தாய் தந்தையரை முதலில் மனதால் நினைக்க வேண்டும். அதுக்கடுத்து உங்கள் குலதெய்வத்தை நினைக்க வேண்டும். அவங்க மனசுக்குள்ள நினைத்து ஒரு சின்ன வணக்கம் செலுத்தி விட்டு தான் இதை நீங்கள் எக்ஸிக்யூஷன் பண்ணணும். இது நிச்சயம். இது நான் சொல்றது பூஜை அறைக்குள் சென்று பண்றது எப்படிங்கிறது நான் சொல்லிட்டு இருக்கேன். நாம இதுக்கு முன்னாடி என்ன சொன்னா, ஒவ்வொரு நாளும் காலையில் விழித்தவுடன் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் இந்த மந்திரமாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரே ஒரு முறை. இது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக இருந்து உங்களுக்கு நல்லவையை நாளும் பெற்றுத்தரும்.